நாங்கெல்லாம் தெளிவா இருக்கோம். அதிமுக ஜெயிக்கணும். அப்ப டிடிவி வந்து எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்ட. ஆமா ஆமா, அவர் தான் தேர்தல நினைக்கிறேன். எங்க கட்சி முடிச்சு ஆதரிக்க சசிகலா அவங்க குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் சும்மா நடந்துச்சு, ஏன் இப்ப அந்த அம்மா பண்றாங்க? அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. திவாகரன் ஒருத்தர் இருக்காரு, அந்த அம்மாவோட தம்பி, அவரை கூப்பிட்டு டிஆர்பி ராஜாவுக்கு எதிர்ப்பா நெல்லியான்னு சொல்லிட்டோம்னா அந்த அம்மா ஒதுங்கிக்கிறேன். அதான் மேட்ரு. டிஆர்பி ராஜாவை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்ல. டிஆர்பி ராஜாவுக்கு எதிர்ப்பா ஒரு ஆள் போடணும்ல. நீ நின்றானா செங்கல்வா தயார் காலேஜில் வச்சிருக்க பணத்திலே ஜெயிச்சிருவேன். அந்த வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் எடப்பாடியாருக்கும் தெரியும், எங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் எப்பவுமே 2வது முறை ஜெயிக்கவே இல்லை. எந்த தேர்தலும் ஜெயிக்கல, இந்த தேர்தலையும் ஜெயிக்காது. 100க்கு 40 ஓட்டு அதிமுக வாங்கும். மக்கள் மன்றத்தில் கூட்டணி பலம் இருக்கோ இல்லையோ, இந்த கட்சிக்கு இந்த தடவை மக்கள் 100க்கு 40 ஓட்டு போடுவாங்க. 30 ஓட்டு திமுக வாங்கும். அவங்க வாங்குற ஓட்டுல 10 ஓட்டு செல்லாத ஓட்டு, செத்த ஓட்டு, அது அடிபட்டு போச்சு. இந்த விஜய் வந்து உங்களுக்கு 20 ஓட்டு தான் வாங்குவார். என்ன கிராமங்கள்ல அவருக்கு ஓட்டு கொண்டாந்து சேர்க்கறதுக்கு கிளைக்கழகங்கள் அமைக்கப்படல. சின்ன சின்ன பசங்க எல்லாம் விஜய் ஓட்டு கேட்கறதுக்கு பூத்தி ஏஜென்ட் போடணும்ல. காலேஜ் படிக்கிற பசங்க சின்ன சின்ன ஓட்டு சார், ஓட்டான்னு சும்மா ஊருக்குள்ள போடுறியா? ஒரு நிக்கிறாருன்னு வைங்க, இவர் ஊருக்குள்ள ஒரு செல்வாக்கானவர் நிக்கிறாருன்னு வைங்க, இவர் நிக்கையில பாத்துட்டு போற பெண்கள் என்ன ஓட்டா போடு பாப்போம் அப்படிமா டிஎம்கே பயந்துகிட்டே ஓட்டு போட்டு வருவேன். ஓட்டு கேட்கிற இடத்துல ஒழுங்கானால் நிக்கணும். எம்ஜிஆர் காலம் வேற, சிவாஜி கணேசனோட பெரிய நடிகர் யாரும் இல்ல. எனக்கு விஜய் மேல கோபமே கிடையாது. அது நல்ல பிள்ளை, தேவையில்லாம யார் பேச்சே தடுமாறுறான், கைப்பணத்தை செலவு பண்றான், ஓரோடத்துல உழவு விழுந்து போகுது. இப்போ சேலத்துல ஒருத்தன் செத்து போய்தான், யாரு கேட்க முடியும்? அவர் பிரச்சாரம் பண்றதுக்கே பயப்படுறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு டிவி பாத்தியலா செய்தி, அவர் பொண்டாட்டியே என் புரிஞ்ச வேற ஒரு நடிகையோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கன்னு கேள்வி கொடுத்துருச்சு. இன்னைக்கு திரிசா நான் சொல்லல, அவர் மனைவி சொல்லுது. அதனால தமிழ்நாட்டு அரசு குறுக்குச்சால் போல பேட்டி, இது குறுக்குச்சால் ஓடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில நான் பேச்சாளர், ஆனால் நான் போடுற கணக்கு எப்பவுமே சரியா இருந்திருக்கு. இந்த கணக்கு சரியா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஓட்டு வாங்கும், அதிமுக 40 ஓட்டு வாங்கும், விஜய் 20 ஓட்டு தான் வாங்குவாரு, 10 ஓட்டு சீமான் வாங்குவாரு. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை.